வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்குடைய தீர்ப்பும் அதன் பிறகு அவருக்கு கிடைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட பிணையும் கிடைத்த பிணையும் என்று வழக்கின் பல்வேறு காலகட்டங்களுக்கு அடுத்ததாக இன்று உச்சநீதிமன்றம் இந்த சொத்து வழக்கில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கில் பிணையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா மற்றும் 4 பேருக்கு, ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு 4 மாதம் பிணையை நீட்டித்திருக்கிறது. பிணையை 4 மாதம் நீட்டித்திருக்கிறது. சோ ஒரு கால கெடுவுடன் கூடிய பிணை என்றுதான் சொல்ல முடியும். அந்த நிபந்தனை ஒன்றாக மட்டுமே இருக்கிறது. அதே போல இந்த வழக்கை 3 மாதத்துக்குள் முடித்தாக வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. இதற்காக ஒரு அமர்வு, ஒரு ஒற்றை நீதிபதியோ அல்லது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று அமைக்க வேண்டும். இது பல்வேறு நிபந்தனைகளை விதித்து உடனடியாக இந்த வழக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் நோக்கம் ரொம்ப தெளிவாக வெளியாகிறது. இதுபோல இந்த மேல்முறையீட்டு மனு வழக்கு விரைவாக நடத்தப்படுவதன் மூலம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு ஆதாயமா அல்லது ஆபத்தா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். 1991ஆம் ஆண்டிலிருந்து 96ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பது அவர் மீதான புகார். தமிழகத்தில் 1996இல் அதிமுக ஆட்சி முடிவடைந்த உடனே தொடங்கிய இந்த வழக்கு 18 வருடம் நடைபெற்றது. வழக்கின் விசாரணை இந்த வருடம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியானது. நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் 4 வருடம் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில், அதாவது பெயில் மனு, இந்த வழக்கில் ஜாமீன் மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்து. பட் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தை ஜெயலலிதா அணுகினார். உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் கொடுத்தது. இந்த வழக்கு விசாரணை மீண்டும் டிசம்பர் 18ஆம் தேதி விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் அறிவித்திருந்தார்கள். அதற்குள்ளாக ஜெயலலிதா அவர்கள் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமியும் கோர்ட்டால் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா தரப்பில் வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சொன்னதுபடியே சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு ஆவணங்கள் எல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிட்டோம், 8ஆம் தேதியை சப்மிட் பண்ணிட்டோம், ஜாமீனை நீட்டிக்க வேண்டும், வழக்கு விசாரணையை உடனே தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீதிபதிகள் சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு, நான் ஒரு காப்பி கேட்டேன், அந்த ஆவணங்கள்லாம் எனக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் காப்பி கைக்கு வரல அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு அந்த காப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞரிடம் சொல்லப்பட்டது. வழக்கு விசாரணை முடிந்த பிறகு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 முக்கிய பாயிண்ட் சொன்னாங்க. ஒன்று, ஜாமீன் 4 மாத காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஏப்ரல் 18ஆம் தேதி வரையில். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி வருகிறது. அதற்குள்ளாக கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு பெஞ்ச் அமைச்சு இந்த மேல்முறையீட்டு மனுவை, இந்த வழக்கை 3 மாதத்திற்குள்ள விசாரித்து முடித்து தீர்ப்பு வழங்கிட வேண்டும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் உச்சநீதிமன்றத்தை சம்பந்தப்பட்டவர் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இன்று சொல்லியிருக்காங்க. மீண்டும் இந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வருகிறது. ஜே வழக்கில் விரைவு விசாரணை ஆதாயமா அல்லது ஆபத்தா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு 3 மாதத்துக்குள் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் இருக்கிறது. இது ஜெயலலிதாவுக்கு ஆதாயமாக போகுமா அல்லது ஆபத்தாக போகுமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு கருண் நாகராஜன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல சமூக ஆர்வலர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு பிரசன்னா அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தமிழ்மணியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தரப்புல தான் இந்த வழக்கை விரைந்து நடத்துங்க, விரைந்து முடிக்கணுங்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில். அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லா மனுக்களையும், நாங்க நீங்க சொன்ன எல்லா மனுக்களையும் தாக்கல் செஞ்சிட்டோம், எல்லா ஆவணங்களையும் தாக்கல் செஞ்சிட்டோம், எங்களுக்கு இந்த வழக்கை விரைந்து முடிங்கன்னு சொல்லும் போது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடைய தரப்பில் ஆஜரான திரு துளசி அவர்கள் 30 நாட்களுக்குள்ள எங்களுடைய வாதத்தை நான் முடிச்சிட முடியும், அதனால நீங்க எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா முடிங்கன்றாங்க. உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு 30 நாட்கள் ஆகலாம்னு சொல்லி பார்த்து 2 மாசம் இந்த தரப்புல, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு 1 மாசம் வச்சுட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இந்த உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு கர்நாடக நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மீற முடியாது. அந்த 3 மாசத்துல
இதை நிச்சயமா கேட்டு முடிக்க முடியும். ஆனால் என்னுடைய சொந்த கருத்து, இது மேல்முறையீட்டாளர்களுக்கு பாதகமா முடியும் அப்படின்னு கருதுறேன். இந்த அப்பீலுக்கு போனவங்களுக்கு எதனால அப்படி நினைக்கிறீங்க? அந்த அப்பீல் மனுவை நான் எடுத்து படிச்சு பார்த்தேன். அவங்க ஒரு 3 விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க அந்த மனுவில். ஒரு 14 கோடி ரூபாய் நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு திருப்பி தரக்கூடிய வைப்பு தொகையாக கட்சி தொண்டர்கள் அளித்தார்கள். ஒரு 5.5 கோடி ரூபாய் ஜெயா பப்ளிகேஷனுடைய இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் வருமானம். இதை வருமான வரி ட்ரிபியூனல் கீழே இருந்த அதிகாரி ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிறகு அவங்க அப்பீல் போய் முதல் அப்பீலிலும் 2வது அப்பீல் ட்ரிபியூனலிலும் தீர்ப்பாயத்திலும் அந்த 14 கோடியையும் 5.5 கோடியையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வாதம். இன்னொன்று, 2 வீடுகள் கட்டினார்கள் போயஸ் தோட்டத்தில். 31A என்கிற போயஸ் தோட்டம் என்கிற வீடு புதிதாக கட்டப்பட்ட வீடு. 36 என்னுள்ள கதவிளக்கம் என்னுள்ள வீடு பழைய வீட்டை புதுப்பித்து சில கூடுதல் வசதிகளை செய்தார்கள். இதற்கும் ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தில் கட்டப்பட்ட வீடுக்கும் 13 கோடி ரூபாய் என்று அரசு தரப்பு வழக்கு நடத்துகிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் வருமான வரித்துறையினுடைய மாவட்ட மதிப்பீட்டாளரை வைத்து அது 3 கோடி மட்டும்தான் என்று இன்கம் டாக்ஸ் முன்னால் நிரூபித்திருக்கிறார்கள். அதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவர்கள் அதையும் நம்புகிறார்கள். அது நீங்க சொல்லக்கூடியது கட்டிய போது ஆன செலவா அல்லது அந்த கட்டடத்தின் மதிப்பீடா? கட்டிய போதுதான். இதை இந்த வழக்கை பொறுத்தவரை வாங்கிய போது கட்டிய போதுதான் உள்ள நிலைமைதான், இன்றைக்கு உள்ள நிலைமை அல்ல. 3வது, இவர்கள் ஒரு 10 கட்டிடங்கள் மொத்தமாக கட்டியிருக்கிறார்கள். போயஸ் தோட்டத்து 2 கட்டிடத்தையும் ஹைதராபாத் கட்டிடத்தையும் சேர்த்து மொத்தம் 28 கோடி ரூபாயில் 10 கட்டிடங்களுக்கும் செலவு செய்வதற்காக அரசு தரப்பு சொல்லுகிறது. ஆனால் திரு குன்கா அவர்களுடைய தீர்ப்பில் என்ன சொல்லுகிறார் என்றால், இவர்கள் 28 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் மொத்தம் 10 கட்டிடங்களுக்கு என்று நிரூபிக்கக்கூடிய மொத்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை. எனவே ஒரு 20 விழுக்காடு நான் அதில் குறைத்துக் கொள்ளுகிறேன். ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லையா அல்லது ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லையா? சமர்ப்பிக்கவே இல்லை, அதுதான் அவருடைய வார்த்தை. அதனால் 20%, அதாவது 5.6 கோடியை 28 கோடி குறைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவர்களுடைய வாதம் என்னவென்றால், ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் 1/28 என்று அரசாங்க தரப்பு சொன்னதை ஒப்புக்கொள்ள வேண்டும், முழுமையானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக நிராகரிக்கணும், இல்லாவிட்டால் முடிவாக நிராகரிக்க வேண்டும். நடுவில் ஒரு மதிப்பீடு தீபாவளி டிஸ்கவுண்ட் கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. இந்த 3 தான் இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, என்னை பொறுத்தவரை வருமான வரித்துறை எடுத்திருக்கிற முடிவு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் எந்த அளவும் எடுபடாது. நான் நாளைக்கு போய் 40 லட்சம் ரூபாய் என்னுடைய இந்த ஆண்டு வருமானம், இந்த 40 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி ஏதோ ஒரு காரணத்துக்காக, உண்மையில் எனக்கு 10 லட்சம் வருமானம், நான் 40 லட்சத்துக்கு கட்டினால் வருமான வரித்துறை என்னை கேள்வி கேட்காது. 40 லட்சம் ரூபாய்க்கு நான் வரி கட்டுகிற வரை அரசாங்கத்துக்கு லாபம் ஆதாயம். அதனால் அங்கு எடுக்கப்பட்ட முடிவு இங்கே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பயன்படும். அந்த வருமான வரித்துறை தாக்கல் செய்ததோ வருமான வரித்துறை ஏற்றுக்கொண்டதோ நீதிமன்றத்தை எந்த வகையிலும் இன்ஃபுளுன்ஸ் செய்யாது, எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. 2 டிஃபரண்ட் சேனல்ஸ். நீங்க சொல்றது மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்புல தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதா? கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குடைய மேல்முறையீட்டுக்காக தாக்கல் செய்த ஆவணங்கள்ல அந்த பிரேயர் பலவீனமா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 3 தான், அதாவது ஒரு 19 கோடி, இங்கே ஒரு 28 கோடி. இது அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நாம தப்பிச்சிடலாம்ங்கிற அவங்களுடைய எண்ணம். என்ன குன்கா என்ன சொல்றாருன்னா, இந்த 14 கோடி ரூபாய் சந்தா அல்லது திருப்பி கொடுக்கக்கூடிய வைப்பு தொகையாக வழங்கப்பட்டது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு, நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு, அந்த காகிதங்களை எல்லாம் பார்க்கிற போது இவர்கள் அதை பழைய காகிதமாக காண்பிக்க வேண்டும் என்று பிரயாசைப்பட்டு மண்ணில் போட்டு புரட்டி எடுத்திருக்கிறார்கள். அது பழைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட காகிதம் அல்ல, அதற்கு கணக்கும் இல்லை. அதுவும் இல்லாமல்
மூன்றாவது நான்காவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற திரு சுதாகரனும் திருமதி இளவரசியும் 5 கம்பெனிகள் நடத்தினார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருந்த 5 கம்பெனிகள் ஷேர் வாங்கி தாங்கள் டைரக்டராக போய் பிறகு வெளியே வந்து விட்டார்கள். அந்த கம்பெனி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த அக்ரோ ஃபார்ம், மெடோ அக்ரோ ஃபார்ம், 5 கம்பெனிகள். அந்த 5 கம்பெனிகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு யாரோ ஒருவருடைய அதுதான் ஓனர், நாங்கள் அல்ல. அந்த சொத்தையும் அந்த கணக்கையும் வெளியே எடுத்துவிட்டால் நாங்கள் விடுதலை அடைந்து விடுவோம் என்பதுதான் இவருடைய இன்றைக்கு இருக்கிற பார்வையில் அது கொஞ்சம் பலவீனமான பாயிண்ட். மிக பலவீனமாக தெரியும். நான் திரு ராமசுப்ரமணியன் கேட்க விரும்புறேன். வழக்கினுடைய அடிப்படைக்குள்ள போகும்போது மேல்முறையீட்டு மனுவை பார்க்கும்போது வழக்கில் இவர்கள் இன்னமும் கூட ஒரு பலவீனமான ஒரு பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வை இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விரைவாக நடத்தணும் சொல்லும் போது இனிமே சாட்சிகள் விசாரணையோ ஆவணங்களுடைய மருது புதுசா தாக்கல் செய்யறதோ இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில், ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் குன்ஹா இதை கவனிக்க தவறிவிட்டார், குன்ஹா இதை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று தீர்ப்பின் அடிப்படையிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் செய்ய முடியும். 3 மாசத்துக்குள்ள இந்த விரைவா நடத்தப்படும் அப்படிங்கும் போது இரண்டு தரப்புக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நெருக்கடி இருக்கலாம். ஏனென்றால் இது 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கங்களுக்கு அவங்க அப்பீல் கொடுத்திருக்காங்க. பட் பர்சே இந்த கேஸே இட் இஸ் அ ஃபைனான்ஸ் கேஸ். ஆக்சுவலா இது பேசிக்கலி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அதுன்னு வரும்பொழுது இது அவுட் அண்ட் அவுட் ஒரு நிதி சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ். இது பல சார் சொன்னது 2-3 பாயிண்ட் சொன்னார். பட் ஆதாரமே இல்லாத பல விஷயங்கள் அதுல இருக்கின்றன அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பிகாஸ் ஆஸ் அ கம்பெனி செக்ரட்டரி, ஏன்னா அதெல்லாம் பத்தி எல்லாம் பேசுகின்றார். ஆஸ் அ கம்பெனி செக்ரட்டரி, ஆஸ் அ லாயர், இந்த மாதிரி முறையில நானும் அதை பத்தி நான் தரவா படிச்சாச்சு. 1136 பக்கங்களையும் முழுமையாக படித்திருக்கின்றேன். அதுல பார்க்கும்பொழுது ஒரு கம்பெனி என்று ஆரம்பிச்சா, சார் சொன்னார் இப்ப அந்த கம்பெனிகள்ல இருக்கிற அசெட்ஸ் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. கம்பெனி சட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால், ஒரு கம்பெனிக்கு அது தட் இஸ் a லீகல் என்டிட்டி. அதே அவர் சொல்லுகிறார், சாலமன் வர்சஸ் சாலமன் அப்படிங்கிற கேஸையும் அவர் கோட் பண்றார். கம்பெனி வேற, ஓனர் வேற. there is a diverse between ownership and மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைரக்டர்ஸ் தனியா நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் என்றால், லிப்டிங் ஆர் பியர்சிங் த கார்பரேட் வீல் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பவர்கள் யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான பாயிண்ட். இந்த கேஸ்ல ஜெயலலிதா அதுல டைரக்டர் கிடையாது. ஷீ இஸ் நாட் a ஷேர் ஹோல்டர். இந்த கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு அவங்க டைரக்டராகவும் கிடையாது, ஷேர் ஹோல்டரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள போய் நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல ஏற்புடையது என்பது எனக்கு தெரியல. இரண்டாவதாக நமது எம்ஜிஆர் பத்தி அவர் சொன்னார். அதுல சாட்சி சொன்னவர்களாம் சொல்லி இருக்கிறார்கள், நாங்க அதுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கின்றோம் என்று. அந்த விஷயத்தை பத்தி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி வந்திருக்கின்றதா என்று. அது நான் அதை டவுட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கு இவருக்கு அவர் சரியான முறையை செய்தாராங்கிறது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏனென்றால் 14 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த டெபாசிட் என்பது வந்திருக்கின்றது. அதுல யாரெல்லாம் பணம் போட்டிருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்களால எங்களுக்கெல்லாம் இந்த நமது எம்ஜிஆர் உடைய பிரதி தினமும் வந்து கொண்டிருக்கின்றது, காப்பி வந்து கொண்டிருக்கின்றது அவங்க எல்லாம் கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாதங்கள் வைக்கப்பட்டாலும் கூட அதற்கு அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் ரசீட்ஸ் பின்னாடி இல்லங்கிறத பின்னாடி அதெல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது அந்த 14 கோடி ரூபாயை கம்ப்ளீட்டா நம்ம இக்னோர் பண்ண முடியாது. மூன்றாவது அது வந்திருக்கின்றது, அதை நாம எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிற வாதம் என்பது தவறானது என்பது என்னுடைய கருத்து. மூன்றாவதாக என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த கேஸ்ல அந்த கல்யாணங்கிறது ஒரு முக்கியமான கேஸாக இருக்கின்றது. அதுவும் ஒரு பைனான்ஸ். அதுல அந்த பெண்ணுடைய மாமா அவர்கிட்ட ஏதோ பணம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கின்றது. அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த பணத்தை ஜெயலலிதா மூலமாக அவருடைய தேவையானவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இவர் எடுத்துருக்காரு. அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அப்படி அவருடைய கணக்குல பணம் இருந்ததுன்னா அவர் கணக்கு சரியா அவர் சொல்லலைன்னா அவர் தான் ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள்.
அப்ப நான் அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், என் கையில ஜோபியில் ஒரு 100 ரூபாய் இருந்தேன்னா இது கூட ஜெயலலிதா தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கணக்கெடுத்துட்டு போயிடலாம். கல்யாணத்துல பங்கேற்கிறதுக்கும் கல்யாணத்தை நடத்துவதற்குமான அடிப்படை அவர் யாரு இந்த கல்யாணத்தை நடத்துறதுங்கிறது இந்த மாமா அவங்க வந்து சொன்னாங்க. அந்த வளர்ப்பு மகனுடைய திருமணத்துக்கு வந்து அவங்க வந்து நிதி கொடுத்தாங்க, அதை வச்சு நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய சமுதாய முறை எப்படி பண்ணும்போது நாங்க அவங்கள்ட்ட வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட அக்கௌண்ட்ல பணம் பண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தையல் கூலில இருந்து பல விஷயங்கள் ஆராயும் போது இது வந்து அவங்க சொன்ன நிதிக்குள்ள வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த செலவுகள் ஆனது அந்த மாமா கணக்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எல்லாமே ஜெயலலிதா பணம் அப்படிங்கிற மாதிரி அவர் அசியூம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அந்த மாதிரி அசம்ஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அப்புறம் நண்பர் சொன்னார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், எஸ் நான் ஒத்துக்கிறேன். பிகாஸ் இன்கம் டாக்ஸ் என்பது பணத்தை கட்டினா டாக்ஸ் கட்டினா போருங்கிற அளவிற்கு இருக்கக்கூடியது என்பது இருந்தாலும் கூட பல கேசஸ்ல இது வந்து இதுதான் இன்னைக்கு பிரைமா ஃபேசி ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து இந்த பைனான்ஸ் அவங்களுக்கு தானா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பணத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேல்யூங்கிறது 91 என்ன வேல்யூ இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு அதெல்லாம் சரியாக எடுத்துக்கொண்டாலும் நீங்க தெரியல. ஆகவே சரியாக எடுத்துக்கூடாது தெரியலன்னு சொல்லி சொல்லும் போது நாம இங்க வாதத்தை வைக்கிறதோட அதிகமா ஜெயலலிதா தரப்புல வந்து வாதங்களை வச்சிருப்பாங்க. ரெண்டு தரப்பு வாதங்களையும் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறிய இடைவெளி எடுத்துட்டு வரோம். நம்ம வந்து இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது, இதுல இந்த வழக்குல கூடுதல் அக்கறையை காட்டுவேன் என்றும் காட்டிக் கொண்டிருந்த திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இன்றும் கூட உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கு எதிர்காலத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் நடக்கும் போது நானே நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஆஜராவே எங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பேன் என்று தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது? தீர்ப்பு வந்த உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 10 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய மௌனம் கலைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வழக்கை எப்படி கண்காணிக்க போயிருந்தது? ஜே வழக்கில் விரைவு விசாரணை ஆதாயமா ஆபத்தா என்ற தலைப்பில் இன்றைய ஆய்வில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் திரு பிரசன்னாட்ட கேட்க விரும்புகிறேன். இதுல வந்து இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்ல போறார் என்றுதான். அவர் 10 நாள் வரைக்கும் வாயை திறக்கல. அதுக்கு பிறகு சொல்லும் போது மற்றவங்களை கோட் பண்ணி சொல்லிட்டே இருந்தாரே தவிர அவர் நேரடியா சொல்ல. சுப்பிரமணிய சாமி இன்று வரை இந்த வழக்குல வந்து நேரடியாக ஆஜராகி தனக்கு முழுமையான அக்கறை இருக்கிறது இருக்க போயிருந்ததை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மேல்முறையீட்டு மனு மேல்முறையீட்டு வழக்கை பொறுத்தவரை இதுல உங்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் அன்பழகன் அவர்கள் பல வழக்குகளை பல மனுக்களை தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக கோர்ட்டுக்கு போனதுக்கே காரணமாக வந்திருந்தவர் உங்களுடைய பொதுச்செயலாளர் தான். இந்த மேல்முறையீட்டு மனு வழக்குல உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? நிச்சயமா இந்த வழக்குல தலைவர் கலைஞர் அவர்கள் 10 நாளைக்கு பிறகுதான் கருத்து சொன்னார் அப்படின்னு. ஒரு விசாரணை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏறக்குறைய 1000 பக்கங்களுக்கு மேல் இருக்கிறது. அதை படித்து தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஏதோ வருகிற செய்திகளை பொறுத்து ஒரு விடயத்தை மக்களிடத்திலே சொல்லிவிடக் கூடாது என்பதை அவரே தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த வழக்கு குறித்து அவர் எழுதிய அறிக்கைகளும் கடிதங்களும் புத்தகங்களுமாக தொகுக்கப்பட்டு ஒய்யார கொண்டையாம் தாளம் என்கிற வடிவிலேயே மக்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். தீர்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தினசரி கடிதம் எழுதிட்டு இருந்தார். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வராமலேயே கடிதம் எழுதுவாரு. ஒரே ஒரு தீர்ப்பு வந்த பிறகு சொல்ல மாட்டாரு. நிச்சயமா யூகங்களின் அடிப்படையில் வருகிற செய்திகளுக்கு பதில் சொல்வது என்பது வேறு, நடைமுறைகளை பார்த்து வருவது என்பது வேறு. சட்டத்தின் பார்வையில் ஒரு தீர்ப்பு இட்ஸ் a constructive measure of law என்று வருகிற போது அதற்கு உட்பட்டு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற கடமையை மிக கண்ணியமாக செய்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அதிலே முரண்பட்ட பார்வை இருக்க முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வழக்கை நான் இதே கேள்விக்கு பல முறை இந்த வகையிலேயே பதிலை பதிவு செய்திருக்கிறேன். 2003க்கு பிறகு எங்க மரியாதைக்குரிய இனமான பேராசிரியர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போகிற போது உச்சநீதிமன்றம் மிக தெளிவான பார்வை சொன்னது, இதை இவர்கள் சரியான நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். வழக்குகள் எல்லாம் பொருள் சாட்சிகளாக இருக்கிறது. பொருள் சாட்சிகளானதை ஏன் என்று கூட கேட்கவில்லை. விசாரணை அதிகாரி கூட பொருள் சாட்சியாய் மாறியிருக்கிறார் என்பதன் அடிப்படையில் வந்தபோது இது சரியான opponent party is a political watchdog என்பதையே குறிப்பிட்டு அந்த தீர்ப்பிலே சொல்லியிருந்தார். ஆக அந்த செயலை உச்சநீதிமன்றம் பாராட்டியது. அதன் அடிப்படையிலே இதை நாங்கள் வழிமொழிகிறோம். பிறகு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மேல்முறையீட்டை நாங்கள் கவனம் செலுத்துவோமா என்பதை தலைவர் கலைஞர் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படாத சூழ்நிலையில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்வு இந்த வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரு வேடிக்கை வினோத விசித்திர வழக்காகவே தான் நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னா,
தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு முன்னால் 20 ஆண்டு காலம், ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் இந்த வழக்கை 317, 256 பெட்டிஷனுக்கெல்லாம் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன வழக்கு எதுனா அது இந்த வழக்காத்தான் நான் பார்க்கிறேன். அவங்களுடைய உரிமையா உரிமை மீறல்? நிச்சயமா உரிமை மீறல் இல்ல, உரிமைதான். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பல நேரங்களில் 6 மாதங்களுக்குள் முடியுங்கள், இத்தனை நாளுக்குள் முடியுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தி ப்ராசஸ், அந்த உச்சநீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அமைப்பு. உரிமை என்பது வேறு, நடைமுறைப்படுத்துகிற அமைப்பு என்பது, அதில் எந்தவித முரண்பாடும் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் பல முறை கண்டித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெட்டிஷனா? உச்சநீதிமன்றத்துக்கு வர வேலை இல்லையா? இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க வழக்க டிராக் பண்றீங்க. ஆக தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது 20 ஆண்டுகள் கழித்து. 20 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வழக்கை இழுத்தவங்க தண்டனை உறுதி செய்யப்படாத போது, தண்டனை உறுதி செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை, 100 கோடி 101 கோடி அபராதம் என்றெல்லாம் வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் டிசம்பர் 18க்குள்ளார தாக்கல் பண்ணணுங்கிறாங்க. இவங்க டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியை தாக்கல் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆக தண்டனை என்று ஒன்று வருகிற போது அதை நான் வேகமாக நடத்துவேன் என்கிற செயல் என்பது ஒரு வழக்கை 20 ஆண்டு காலம் இவர்கள் வசதிக்கு நடத்தி கொண்டு விட்டு இவர்கள் குற்றவாளி தண்டனை வந்தோடனே நான் வந்து ஜாமீன் வந்து கோர மாட்டேன், நான் வந்து சிறையிலேயே இருப்பேன், இந்த வழக்கு நீங்க அப்பீலே பண்ணணும். நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். நீங்க உச்சநீதிமன்றம் இந்த பிணை வழங்குற போதே ஒரே முதல் கேள்வி அதை தான் கேட்டாங்க, ஃபாரின் அரிமெண்ட். இந்த ட்ரையல் கோர்ட்ல 20 ஆண்டு காலம் இந்த வழக்கை நடத்தியவர்கள் அப்பீலுக்கு நீங்க எத்தனை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்வீர்கள் என்கிற கேள்வி உங்களுக்கு நன்றாக தெரியும், எனக்கு நன்றாக தெரியும், பார்த்த ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப அந்த கேள்வி வைக்கிறப்பயே ஹோல்டிங் பாயிண்ட், அங்க ஒரு ஹடல் இருக்கு. இந்த வழக்கை இவங்க 20 ஆண்டு காலம் நடத்தியவர்கள் உடனடியா உச்சநீதிமன்றம் சொன்ன நாட்களுக்கு முன்னாலேயே தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா, அங்க ஒரு சாதாரண வழக்கறிஞரா இல்லாம ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாலாம ஒரு பார்வையாளன எனக்கு அங்கே அச்சமும் சந்தேகமும் வருகிறது. அதற்கான விளக்கத்தை அதிமுகவை சார்ந்த நண்பர்களோ அல்லது அப்பீல ஃபைல் பண்ண வழக்கறிஞர் நண்பர்களோ ரொம்ப சாதாரணமா நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அதுக்கான பதில உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து அடியேனும் கடியன் நான் திரு கருணாகராஜன் கேட்கிறேன். ஒரு சந்தேகத்தை முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விதான் அவர் கேட்டதும் கூட. இந்த வழக்கை வந்து 18 ஆண்டு காலம் இழுத்தடித்தவர்கள் முதல்ல பிணை வழக்கு வந்தபோது அவங்க கேட்டாங்க, மேலும் இழுத்தடிக்க மாட்டேன் என்ன நிச்சயம்? இழுத்தடிக்க மாட்டாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, முன்னாடி இந்த பிரச்சனை இல்ல. இந்த வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகு அதுல வந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சகாயம் சலுகை வந்து நீக்கப்பட்டது, செல்லாது சொன்ன பிறகு நிச்சயமாக எல்லா மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஒரு ஆபத்து வந்தது. அவங்க வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அவங்களால எந்தவித தீர்ப்பு முடிந்த பிறகு எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைய முடியாது. சோ வழக்கை விரைந்து முடிக்க விரும்புவாங்க. இந்த வேகத்தை முன்னாடியே காட்டியிருந்தா இந்த பிரச்சனை கூட வந்திருக்காது, இவங்க பதவி இழக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்பட்டிருக்காதுங்கிறத இப்ப அதிமுக உணர்ந்து நினைக்கிறீங்களா? அதாவது இந்த அதிமுக உணர்கிறதா உணரவில்லை என்பது கேள்வி இல்ல. உச்சநீதிமன்றம் சொல்றாங்க டிசம்பர் 18க்குள்ள உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும், மேல்முறையீட்டுக்கான அத்தனை தஸ்தாவேஜுகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு. டிசம்பர் 18 முடித்தவுடன் மார்ச் 18க்குள்ள அடுத்து வழக்கு எடுத்துக்கிறது உறுதி பண்ணி தான் உங்க உச்சநீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்கிறது தவறா? ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவு பண்ணி டிசம்பர் 18க்குள்ள நீ எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ண, அது ஃபைல் பண்ண ஐயோ 18 வருஷம் நடந்துச்சு இப்ப மட்டும் எப்படி ஃபைல் பண்ணாங்க? கேள்வி சாதாரண விஷயம் சொல்றது ஏன் கேட்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? கேட்கறது வேற விஷயம். இதே உச்சநீதிமன்றம் 3 மாதங்கள் வழக்கை முடிக்கணும் சொன்ன இதே உச்சநீதிமன்றம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துங்க. இதற்கு முன்னாடி இதே உச்சநீதிமன்றம் 3 மாசத்துல முடிச்சிருங்க, 6 மாசம் முடிச்சிருங்க. இந்த கெடு இதற்கு முன்னாடி தீர்ப்புல வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்புல வந்து கடந்த காலத்தை பார்க்க முடியாது. கடந்த காலத்தை வேணா அசைப்படலாம், மாடுகள் அசைப்படுவதை போல. இன்னைக்கு என்ன தீர்ப்பு, இன்னைக்கு என்ன பதில், இன்னைக்கு அடுத்த நாள் என்ன, நாளைக்கு என்ன, இன்னைக்கு வரப்போற ஏப்ரல் 4ஆம் தேதி என்ன நடக்க போகிறது, ஏப்ரல் 18 என்ன நடக்க போகிறது தீர்வு. இவர் முதலமைச்சர் பயன்படுத்தினீங்க அசை போடுவதை போல அப்படின்னு. நிச்சயமா, ஏன்னா பொது தீவனம் எதுவும் புது ஃபீடிங் எதுவும் பண்ண முடியாது. நீங்க சாட்சிகளையோ ஆவணங்களையோ புதுசா தாக்கல் பண்ண முடியாது. ஏற்கனவே என்ன போயிருக்கோ அது போயிருக்கு. அதனால தான் இந்த அசை போடுதல் நடக்குது. நீங்க வழக்குல ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள், ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் தவிர இங்கதான் என்னுடைய பதில் என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சாட்சிகள் போட்டவங்க 2 பேருமே எதிர்கட்சி. ஒன்னு சுப்பிரமணிய சாமி, ஒன்னு பேராசிரியர் அன்பழகன். அவர் திமுக காரு, சுப்பிரமணியம் 2 பேருமே எதிர்கட்சிக்காரங்க. அது வந்து இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை பார்வை நீதிமன்றத்தை முன்னாடி மனுதாரர் எதிர்மனுதாரர். என்னுடைய பார்வையில் எதிர்கட்சிக்காரர் கிடையாது, எதிர்கட்சிக்காரர்கள். என்னுடைய பார்வையில் நீதிமன்ற பார்வை இருக்க முடியாது, நீதிமன்ற பார்வை இருக்க முடியாது. என்னுடைய பார்வையில் எதிர்கட்சிக்காரர்கள் அவர் கொடுத்த அத்தனை குற்றச்சாட்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என்று யாருமே சொல்ல முடியாது.
இன்னைக்கு 2,20,000 பக்கங்களை சப்மிட் பண்ணிருக்காங்க. 2,20,000 பக்கங்கள் ஏற்கனவே இருந்ததுதான், அதை அப்படியே தூக்கி கொண்டு வச்சிருக்கோம். அதில் இருக்கிற குறைகள் என்ன, அதை எப்படி சரி செய்வது, தவறுகள் நடந்திருக்கிறதா, சாட்சிகள் சரியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்களா, டாக்குமெண்ட் இருக்கிற எல்லாமே தீர்ப்பில் இருக்கக்கூடிய தீர்ப்பில் சொல்லக்கூடிய அத்தனை காரணங்களும் சரியாக இருக்கணும் ஆராய்ச்சி செய்வதற்கு டைம் எடுத்து அதையும் அந்த 2,20,000 பக்கம் நீங்க சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா இந்த வழக்கில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி மதிக்கிறார்கள். டிசம்பர் 18ஆம் தேதி என்று சொன்ன போது டிசம்பர் 8ஆம் தேதி 10ஆம் தேதி என்று சொன்ன தம்பி 10ஆம் தேதி டிசம்பர் 8ஆம் தேதியே அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மிக கவனமாக இருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை 3 மாதத்தில் முடித்துக் கொடுக்கிறோம் என்று இவர்கள் உறுதிமொழி கொடுக்க தானாகவே வந்து வழக்கில் அந்த அவசியம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கும் தெரியும், வழக்கு தள்ளி போக 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 கெடுதல் வந்து இந்த மனுதாரர்கள் தான். மேல்முறையீடு வழக்கு வந்து எவ்வளவு விரைவா முடியுதோ, சாதகமா பாதகமா எவ்வளவு விரைவா முடியுதோ அவ்வளவு நல்லது. அவங்க வழக்கு வந்து தள்ளி போறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வழக்கு முதல்ல சிறப்பு நீதிமன்றம், பிறகு கர்நாடக ஹைகோர்ட், இப்ப சுப்ரீம் கோர்ட் நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்கார்ந்து இந்த வழக்கு நடத்திட்டு இருக்காரு. பிணை வழக்கை மட்டும்தான், பிரதான வழக்கு இல்ல. கர்நாடக உயர்நீதிமன்றம் பிணை வழக்கு நடத்தினாலும் கர்நாடக நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு வழக்கை நடத்துங்கள் என்று உத்தரவிட்ட போதும் கூட அந்த உத்தரவில் ஏற்படுகிற தீர்வுக்கு கூட மீண்டும் தீர்வு பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் செல்வதற்கு வழி இருக்கிறது. அது உச்சநீதிமன்றம் சென்றவுடன் டைரக்ஷன் எல்லாம் டைரக்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு. திரு குன்ஹா வந்து இந்த வழக்குல தீர்ப்பு சொன்னாங்க. அது வந்து மனுதாரருக்கு எதிராக இருந்தது, நம்ம பார்த்தோம். அதன் மேல உயர்நீதிமன்றத்தில், கர்நாடக உயர்நீதிமன்ற வழக்கில் வந்து அவங்க பெட்டிஷன், பெயில் பெட்டிஷன் போடும்போது அங்க வந்து உடனடியாக தீர்ப்பு சொல்லப்பட்டது, இந்த பிணை மறுக்கப்பட்டது, பிணை வழங்கப்படல. அப்ப அங்க இருந்த ஜட்ஜ் சொன்னாங்க, இது இந்த வழக்கின் தீர்ப்புல நிறைய ஆதாரப்பூர்வமான முகாந்திரங்கள் பிரேம பசி இருக்குது, இந்த பிணை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலன்னு சொன்னாங்க. திரும்பவும் அதே கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தான் வழக்கு நடக்கப்போது. ஒருவேளை அதே நீதிபதியா அல்லது வேறு நீதிபதியாங்கிறது அந்த மாநில தலைமை நீதிபதியுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. ஆனா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கிறது என்று ஒரு முறைக்கு இருமுறை சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் சொல்வது போல கணக்கில் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்லி மாறுதலாக தீர்ப்பு நினைக்கிறீங்களா சார்? இப்ப நான் அந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு ஐ வில் இம்ப்யூட் மோட்டிவ்ஸ் ஆன் தி ஜட்ஜ்னு ஆயிடும். யாரும் செய்ய முடியாது. நீங்க அதாவது நீங்க இப்படிதான் அவங்க நினைப்பாங்க, ஒரு தடவைக்கு இரு தடவை சொல்லிட்டாங்க. பட் பிரைமா ஃபேசி இந்த கேஸ் வந்து ஆதாரமற்றதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நம்பர் 1. ஏனென்றால் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் தெரியாது இல்ல, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்ல, நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிபதியை தான் விமர்சிக்க கூடாது, அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க சரின்னு சொல்றீங்க, அவர் தப்புன்னு சொல்றாரு, மாறி மாறி 4 கருத்துக்கள் இருக்கு, அதுல மாட்டு கருத்துல ஏன்னா நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியமோ தேவையா? 2 தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, அது நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையாக சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். இதுல வந்து 4 பேர் சேர்ந்து கூட்டு செய்தி செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்பிரசிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு. இப்ப இதுல என்ன கான்ஸ்பிரசி இருக்கின்றது? அப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு குடும்பம் கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது அடிப்படை இப்படிதான் ஆரம்பிக்கிறது இந்த கேஸ். என்ன, யாருமே அவங்களுக்கு கிடையாது. அப்ப இருக்கும்போது 4 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளட் ரிலேஷன்ஷிப் உண்டா? அவங்களுக்கு என்ன தொடர்பு? அவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க இருங்க சார், வெயிட் அ மினிட். இதெல்லாம் ட்ரையல்ல ரொம்ப கிளியரா ஒரே இத்தனை வருஷமா you can't personificate a judgment which is against the accused. நீங்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடாது. ஒரே ஒரு என்ன அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் மிக சரியான பதிலை குண்டா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு you can't go into the fact. நீங்க அப்பீல் ப்ரோசிஜர்ல மட்டும்தான் நீங்க உங்களுக்கு தெரியும். இந்த ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்குல உலகத்துல இந்தியால நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குகள்ல தீர்ப்புகள் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கு மாறி இருக்கு. அப்ப கீழமை நீதிமன்றத்தை விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து தவறான முடிவெடுத்தான்னு சொல்ல முடியாது. நீதிபதி சட்டத்தின் பார்வையில் மட்டுமல்லாமல் நீதிபதிகளின் பார்வையிலும் கூட நீதி வழங்கப்படும் மறுத்த முடியாது. ஒரு நிமிஷம் வர
குன்ஹா மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள் மேலமை நீதிமன்றங்களால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வைக்கு சில விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். சுருக்கமா தான். இப்ப அந்த அப்ப நான் அவங்க தனியா அங்க இருக்காங்கன்னா அப்ப she needs somebody. அதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க பிளட் ரிலேஷன்ஷிப்பா இது மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்டேனியஸ் ஃபேக்டர்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூறப்பட்டிருக்கின்றது. இது தவறானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் அப்ப மனிதர்களே இல்லாம அவங்களுடைய உறவுகள் பற்றின கேள்விகள் அதுக்கப்புறம் இருக்கட்டும். அவங்க இல்லாத ஒரு இடத்துல தான் இதுல வந்து இவங்களுடைய உறவுகள் பற்றி இவங்களும் அப்பீல் பண்ணல, அதை பத்தின மேட்டரே இல்லை. இப்ப ஒரு நிமிஷம், இவங்க 4 பேருக்கு இருக்கக்கூடிய மொத்தமான சொத்து மற்றும் வங்கி கணக்கு மற்றும் செலவழித்த தொகை இதுக்கு தான் கணக்கு கேட்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து 2ஆம் பட்சமா போயிருது. இப்ப 4 பேருமே உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். திரு தமிழ்மணி கூட அதை ஒத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த அப்பீல் மேல்முறையீடு செய்யப்பட்ட விஷயங்கள்ல எங்களுடைய உறவுகள் என்னங்கிற கேள்வி தேவையற்றதுங்கிறது பாயிண்டா இருக்காது. இது வந்து அது வந்து ஒரு பாயிண்டா இருக்க போறது. ஏன் அப்படின்னா அவங்க அதை பத்தி பேசல. இப்ப அதுல பேசிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்ல பேசியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தவர்களே இதை பற்றிய கேள்வி எழுப்பவில்லைன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் திரு தமிழ்மணி. ஒரு நண்பர் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏதோ சொந்தக்காரர்களா இருந்தாதான் கான்ஸ்பிரசி வரும்னு நினைச்சாருன்னா அது தவறு. யாராக இருந்தாலும் ஒரு குற்றச் செயலை செய்யறதுன்னு 3 பேர் சேர்ந்து எப்படி செய்யலாம்னு திட்டம் போட்டாங்கன்னா அது சதி. அவர்கள் உறவினர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் உங்களுக்கான பாயிண்ட். கரெக்ட். அதனால இப்ப இந்த பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா, இதுல சதியை செய்யறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அவர்கள் செய்த ரொம்ப சிம்பிளான கணக்கு சார். இவ்வளவு ரூபா உங்கள்கிட்ட இருக்குதுன்னு ஒரு மதிப்பீடு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இவ்வளவு ரூபா இல்லன்னு நீங்க சொல்லணும், அல்லது இவ்வளவு ரூபா எப்படி இது எனக்கு இந்த நேரத்தில் என்னால பேசவே முடியும். பிகாஸ் எல்லா விஷயத்தையும் நிறைய பாயிண்ட்ஸ் நான் கம்ப்ளீட்டா நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பணம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த திராட்சை தோட்டங்கள் மற்றும் ஹைதராபாத் இந்த விஷயங்கள் எல்லாம் பல முறைகள் இதெல்லாம் உண்மையான பணமா இதெல்லாம் வந்திருக்கின்றதா என்பது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பல முறை அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து எஸ்ன்னு ஒத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அதெல்லாம் கிடையாது, they are all simple assumptions. அவ்வளவு வந்திருக்காங்க. ஒன்று. 2வது பாயிண்ட், அவங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் என்பது ஒரு கிட்டத்தட்ட 3 கோடியே நமக்கு வந்திருக்கின்றது. அந்த பணத்தெல்லாம் யாரெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் கொடுத்திருக்கார்கள் அப்படின்னு சொன்ன போது அதை பத்தியும் பேச்சு வந்தது. அதையும் கடைசியில் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது நீங்க நிதி தொடர்பான டொனேஷன் வாங்க முடியாது, வாங்கினாலும் அது கஜானால தான் சேர்க்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் ரைட். You are absolutely right. You are absolutely right. ஒரே இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்ல வந்திருக்கின்றது. அதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிருக்காங்க. டாக்ஸ் அதற்கு கட்டப்பட்டிருக்கு. No, it is not so. It has been. I want to reiterate that it has been paid. Please. ஒரு சுருக்கமா சொல்லுங்க, ஒரு இடைவேளை எடுக்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப சார் வேற எதுக்குமே போல. It is a post trial arguments. It is useless. One thing. 2வது, அப்பீல்ல பொறுத்த வரைக்கும் there is no opening of facts. Only legal lacuna எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் பேச முடியும். Please let me answer. IT case இன்னைக்கு ஐடி கேஸ்ல எக்மோர்ல வாட் தே ஃபைல்ட் அஃபிடவிட், ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். They accept to pay the fine. So இந்த ரெண்டுமே ஐடி கேஸ் தான், ஆனா ரெண்டுமே ஐடி வேற வேற இல்ல. ஜஸ்ட் அதுல வேறுபாடுங்கிறது ஒரு நிமிஷம். சொத்து வழக்குல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வருமான வரி தாக்கல் என்பது வேறு, இதுல குறைவா இருக்கு சொல்லி வழக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய வருமான வரி தாக்கல் என்பது வேறு. இரண்டு வேற காலகட்டங்கள், இரண்டு வேற காலகட்டங்கள் அல்ல. ரெண்டு வேற காலகட்டங்கள் அல்ல.
அந்த வழக்கினுடைய தன்மை வேறு, இந்த வழக்கினுடைய தன்மை வேறு. ஆனால் அந்த காலகட்டங்களில் வருமான வரி தாக்கல் செய்யவில்லை. இவங்களுடைய அந்த கணக்கு கான்ட்ரிபியூஷனே டிஃபர் ஆகும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அதையும் இவங்க பேசி இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கல்யாணம் நடந்துச்சா, காது குத்துறோமா, அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. போஸ்ட் ட்ரையல் ஆர்குமெண்ட் நீங்க ஒண்ணுமே பேச முடியாது. ஒரு ஜட்ஜ் அதை பிக்ஸ் பண்ணிருக்காரு. இவ்வளவு பக்காவா 1000 பக்கங்களுக்கு ஒரே ஒரு நீதிபதி வெறும் தீர்ப்ப 4 வரியில சொல்லல. அவருமே கூட 2 தரப்பு வாதங்களையும் பல இடங்களில் குறிப்பிட்டு அதை ஏற்றும் அதை மறுத்தும் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு அவரே வந்து முழுக்க முழுக்க வடிக்கிறார். அப்படிங்கும் போது நாம வாதத்தை எப்படி இருப்போம்? தீர்ப்புல ஏற்பட்ட முரண்கள் சொல்லி தான் இருதரப்பு வைக்க போறாங்க. அப்படிங்கும் போது தீர்ப்புல இது விஷயங்களை நீங்க சொல்லக்கூடிய கல்யாணம், காது குத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, எள்ளி நகையாடி சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தை உட்பட எல்லாமே தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை அவங்க மறுக்கவும் ஏற்க உரிமை உண்டு இல்லையா? முன்னாடி எனக்கு சார் நிச்சயமா சொல்றேன், நீங்க சொல்றதா ஐ அம் அக்ரி வித் தட். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குகளினுடைய ஆதாரத்தன்மைகளை பொறுத்த வரைக்கும் டிஏவிசில என்ன அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணாங்களோ, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, ட்ரையல் கோர்ட், இது மைக்கேல் டி குங்கா ஃப்ரேம் பண்ணல. அப்ப 18 வருடங்களுக்கு முன்னால ஃப்ரேம் பண்ணப்பட்ட சார்ஜஸ், எந்த சார்ஜஸ்மே டிஸ்ப்ரூவ் ஆகல. சோ டிவிஎஸ்சியோடைய ஃபுல் சார்ஜஸும் ஃபுல் ஆர்குமெண்ட்டும் 100% அக்செப்டட் ஆன் திஸ் பாயிண்ட். இந்த சொன்னது போல இந்த நீதிமன்றத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாற்று கருத்து, அது உயர் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற பாக்குறோம். ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டியிருக்கிறது. திரு பிரசன்னா சொன்னது போல டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்குல வந்து ஒருவேளை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுக்கு விரோதமாக தீர்ப்பு வந்தால், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால், தமிழக அரசும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மேல்முறையீடு தேவையில்லை என்று முடிவெடுக்க முடியுமா? இதே வழக்கில் விரைவு விசாரணை ஆதாயமா ஆபத்தா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு கருநாகராஜன் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதத்தில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வழக்கறிஞர்கள் மத்தியில் வைக்கப்பட்டது. அதிமுக தரப்புல சரியாக இந்த வழக்கை நடத்தவில்லை. இந்த வழக்குல வந்து அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்தது, நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதை கெடுத்ததும் அதை சரிவர கையாளாமல் போனதும் வழக்கறிஞர்களும் அவர் வழக்கை நடத்திய விதம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த குற்றச்சாட்டு நீங்க ஏற்கிறீங்களா? இந்த முறை அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்துப்பீங்க, ராம்ஜெத் மலானி வந்து இங்க வாதாடி அப்பீல்ல வந்து பிணை பெற முடிஞ்ச முயற்சி பண்ணது கிடைக்கல. அதே பாலி நாரிமன் போய் கிடைச்ச போது கிடைச்சது. சோ வழக்கறிஞர்கள் யார், அவர் வழக்கை நடத்தக்கூடிய விதம் என்ன, திரு தமிழ்மணி சொன்னது போல அவை வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன என்று பல்வேறு பாயிண்ட் இருக்கு. அதிமுக எப்படி கையாள? நாரிமன் மட்டும் இல்ல, எந்த வழக்கறிஞர் வாதாடி இருந்தாலும் நிச்சயமா முன்னாள் முதல்வர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கும். ஜாமீனுக்கும் மெயின் வழக்குக்கும் சம்பந்தம் இல்ல. ஜாமீன் இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்ல, இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா, அதல்ல, அது ஒரு காரணமே இல்ல. இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா, இவங்க யாரு, இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு மக்கள் சக்தி உள்ள தலைவி அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. நாட்டை விட்டு ஓட போறாங்க. ஜாமீன் கொடுக்கறது மட்டும்தான். ஏதோ நாரிமன் வந்த பிறகு ராம்ஜெத் மலானி கொடுக்க மாட்டாங்க, நாரிமன் கொடுத்துறாங்களா? கிடையாது. அதாவது வழக்கு நடத்தப்படும் விதம், வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நீங்க இன்னுமே நம்பலையா? இல்ல, முக்கியத்துவம் இருக்குங்கிறது கரெக்ட் தான். இப்ப வந்து இப்ப உள்ள பிரச்சனைக்கு இப்ப குன்கா அவர்கள் முன்னாடி அவர் சொன்ன மாதிரி குன்கா எல்லாம் கரெக்டா சொல்லிருக்காருன்னா, இன்னைக்கு சிபிஐ சைனி பேசிட்டு இருக்காங்க, கனிமொழி உள்பட 8 பேர் வழக்கு தினசரி பத்திரிகையில வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த தினசரி அப்படி இருக்கும்போது இப்ப குன்கா சொன்ன தீர்ப்பு விவரங்கள் எல்லாம் மறுபடியும் உட்பட்டவைதான். அதனாலதான் அப்பீல் போறோம். அதனாலதான் உச்சநீதிமன்றம் மறுபடியும் நீங்க வச்ச வாதமும் வச்ச ஒப்பீடு வந்து சரியா நீங்க பாக்கணும். குன்கா வந்து ஒரு தீர்ப்பை வழங்கிட்டார், சைனி இன்னமும் தீர்ப்பை வழங்கவில்லை. வழக்கு முடிந்ததற்கும் வழக்கு நடப்பதற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இன்னமும் விளக்கம் சொல்ல முடியாமல் 203 கோடி வந்ததற்கு வழி தெரியாமல் இன்னமும் தொடர்ந்து விளக்கம் வந்துட்டே இருக்கு. அதாவது ஒருவருக்கு தேவையான எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், பேசக்கூடாது. எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எவனும் சொல்ல முடியுமா? யாரும் நம்ம சொல்ல முடியாது. அப்பீல் பண்ணுங்க, மேல்முறையீடு செய்யுங்க. ஆனா இன்னைக்கு
சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லலாமா? இப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற வழக்கறிஞர்கள், முன்னாடி இருக்க வழக்கறிஞர்கள், இன்னைக்கு இந்த வழக்குகள்ல முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தீவிரமா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் படிச்சு 2,20,000 பக்கங்களை அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. முன்பை விட இன்னும் தீவிரமாக இதை அவர்கள் பார்ப்பதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஓய்வு இருக்கிறது. அந்த வழக்கை நடத்துவதற்கு அவர்களே நேரடியாக தலையிட்டு இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நிறைய தவறுகள் இவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கிற காரணத்தினால்தான் 3 மாதத்திற்கு நாங்களே முடிக்கிறோம், தானாகவே முன்வந்து அவர்களாகவே உச்சநீதிமன்றத்தில் கேட்கிறார்கள். நாங்கள் 3 மாதத்தில் முடிக்கிறோம் என்று அவர்களாகவே முன்வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு, அவருடைய வழக்கறிஞர் துளசி கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிக தெளிவாக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக இந்த வழக்கு அவருக்கு மிக ஆதாயம் தரும். இன்றைக்கு இருக்கிற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் அவர் தினசரி இதை இப்படி செய்ய வேண்டும், இதில் தவறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்கு ஒருவேளை வாய்ப்பு இப்பொழுது அதிகமாக இருக்கலாம். மக்கள் பார்வையிலே அவர்கள் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியதை விட இப்பொழுது மீண்டும் இந்த வழக்கிலே ஒரு தவறான வழக்கு, இந்த வழக்கிலே என் மீது சாட்டப்பட்ட அனைத்து குற்றங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இப்ப சார் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2,20,000 பக்கங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. திருப்பி 3 மாதத்தில் முடிக்கணும் அவங்களே தானே முன் சொல்லியிருக்காங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து நீங்க உத்தரப்படல, இது 3 மாசம் நீங்க முடிக்கணும், இவங்களே முன் வந்து கேட்டிருக்கும் பொழுது இந்த வழக்கில் எவ்வளவு ஓட்டுகள் இருந்திருக்கின்றன அதையெல்லாம் சரி செய்திருக்கிறார்கள். உத்தரவு போட்டு ஒரு கெடு விதிச்சிருந்தீங்க, நீங்க மறந்துட முடியாது. கெடு விதிச்சாலும் இன்னைக்கு கேட்டது இவங்க தான். அதனாலதான் ஒரு சிறப்பு ஜட்ஜு ஸ்பெஷல் பெஞ்ச் போட்டிருக்காங்க. தமிழ்மணிட்ட கேட்க ஒரு முறை இதுல வந்து ஒரு சிறப்பு அமர்வு வந்து விசாரிக்கணும்னு சொல்லும்போது அமர்வு ஒரு நீதிபதி கொண்ட, ஒற்றை நீதிபதி கொண்ட அமர்வா இருக்கலாம், 2 நீதிபதி கொண்ட அமர்வா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இதுல ஒற்றை நீதிபதிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறா, இரட்டை நீதிபதிக்கான 2 நீதிபதி கொண்ட அமர்வு இருக்கிற வாய்ப்பு இருக்கா? 2ல ஏதாவது மாறுபாடுகள், அது 2க்கு ஏதாவது வித்தியாசம் இருக்க முடியுமா செயல்படக்கூடிய விதத்துல? இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின் பிரகாரம், நடைமுறையின் பிரகாரம், குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் ஒரு நீதிபதி தான் அதை கேட்க முடியும். நடைமுறை அல்ல. குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் ஒரு நீதிபதி தான் அதை கேட்க முடியும். சட்டமாகவே இருக்குதா? சட்டமாக ப்ரொசீஜரல் கோட், குற்றவியல் நடைமுறை சட்டம் சார் சொல்லலாம். அதே மாதிரி அதான் சொல்றேன். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது உச்சநீதிமன்றம் தெரிஞ்சிருக்காது. உச்சநீதிமன்றம் ஏன் இப்படி சொல்லணும்? ஒரு நீதிபதியோ 2 நீதிபதியோ நீங்க பார்த்து முடிவு பண்ணணும் ஏன் சொல்லணும்? அதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. பொதுவாக ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தைச் சேர்ந்த நாகப்பர் என்கிற நீதிபதி ஐயையோ இந்த வழக்கை நான் உச்ச நீதிமன்றத்தில் பரிசு வழக்கு, இந்த அம்மையாருடைய பரிசு வழக்கு, ஐயையோ நான் கேட்க மாட்டேன் என்று 4 நாட்கள் முன்னால் எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்தவங்கனால இதுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு பண்ணலாங்கிற சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நீதி விசாரணை பண்றவங்க சொன்னாரு. ஐயோ நான் மாட்டேன்னு ஏன் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன்னு 150 பேர் வேறு வேறு வழக்குல சொல்லியிருக்காங்க. இது புதிய விஷயம் இல்லையா? இல்ல, அதனால் எத்தனை பேர் தனிநபராக விசாரிக்க முன் வருவார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. அதுவும் ஆச்சாரியா கொடுத்துவிட்ட அறிக்கைக்கு பின்னால் கர்நாடக நீதிமன்றம் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு அதிருப்தியோடு இருக்கிறது. மிக குறைந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், அதிருப்தியோடு இருக்கிறது. நீங்க சொல்றதுபடி பார்த்தா ஒரு இது மாதிரியான ஒரு செல்வாக்கான ஒரு பப்ளிக் லைஃப்ல ஒரு இன்ஃபுளுன்சியல், ஹைலி இன்ஃபுளுன்சியல் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி மறக்க முடியாம சொல்லலாம். ஆனா இதுக்கெல்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னா நீதித்துறையை நம்ம வந்து ரொம்ப கம்மியா மதிப்பிட, எவ்வளவு பெரிய மிரட்டல்கள், எவ்வளவு பெரிய அச்சத்தில் வந்தது போதே நேரடியாக தயங்காமல் வந்து நிறைய நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க. ஏன் 2G கேஸ் விசாரிக்கக்கூடிய சைனிக்கோ இல்லாட்டி குன்காக்கோ வந்து வராத மிரட்டலா இனிமே இன்னொரு நீதிபதிக்கு வந்துட போது. அதுல ஒண்ணு அப்படி என்னால் அப்படி பார்க்க இயலவில்லை. அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இதை மனதில் வைத்து 2 பேர் இருந்தால் தவறில்லை என்று சொல்லியிருக்கக்கூடும். அது அவர்கள் உத்தரவாக போட்டிருந்தால்தான் 2 பேர் உட்கார முடியுமே தவிர இல்லை என்றால் ஒருவர் தான். அது உத்தரவு ஆர்டர் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அப்சர்வேஷன் மட்டும் தான். இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியிருக்கேன். இதுல வந்து அரசு வழக்கறிஞராக யார் நியமிக்கப்படுவார்? இப்ப ஏற்கனவே பவானி சிங் வந்து எனக்கு வந்து தனி ஆர்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஆணை வந்து விசாரணை நீதிமன்றத்தில் தான், உயர் நீதிமன்றத்தில் தனி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டதான் அவர் சொல்லி பிணையிலேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப இந்த மேல்முறையீட்டு மனுல அரசு தரப்பு வழக்கறிஞர் யார் நியமிக்கப்படுவார்? எந்த அடிப்படையில் நியமிக்கப்படுவார்? நியமிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகாரமும் கர்நாடக அரசுக்குத்தான் இருக்கிறது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல இங்க கேட்க வேண்டியிருக்குமா? இல்லை, கேட்க வேண்டிய இல்லை, நிச்சயமாக இவங்க தான் மனுதாரர் அப்படிங்கிற முறையில், இவங்க தான் வழக்கை நடத்துறவங்க அப்படிங்கிற முறையில் இவங்கள்ட்ட கேட்க வேண்டியதே இல்லை நினைக்கிறீங்களா? கேட்க வேண்டியதில்லை. இது முன்பொரு முறை இதே பிரச்சனை எழுந்தது. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீர்கள், அதுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. அப்பீல் யார் போவார்கள் என்று கேட்டீர்கள். ஒருவேளை இப்படி எப்படி நடந்துவிடக்கூடிய கர்நாடக அரசு தான் அப்பீல் போக வேண்டும், தமிழக அரசு அல்ல. எப்போது கர்நாடகத்துக்கு போய்விட்டதோ காஞ்சி சங்கராச்சாரியர் வழக்கிலே பாண்டிச்சேரியில் இருந்துதான் போறோம், அழகிரி வழக்கிலே ஆந்திராவிடம் தான். இந்த நடைமுறை எல்லாம் முடிந்து போய்விட்ட நடைமுறைகள், புதிய கேள்வி அல்ல. கர்நாடக அரசு தான் அப்பீல் போட வேண்டும்.
திரு ராமசுப்ரமணியன் கேட்க விரும்புறேன். நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிட்ட நிலைமையில 30 நாளுக்குள்ள என்னுடைய வாதத்தை வைப்பேன்னு சொல்லி திரு KTS துளசி மூத்த வழக்கறிஞர் சொன்னார். 30 நாள்ல அவர் என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன வாதங்கள்ல பல்வேறு விஷயங்கள் KTS துளசி வைக்கப்படக்கூடிய விஷயங்களே பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே 18 ஆண்டுகள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வாதம் வைக்கப்பட்ட விஷயங்கள். இனிமே புதுசா வைக்கிறதுக்கு ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட், ஏற்கனவே கவனிக்க தவறின ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு புதுசா சொன்னாதான் முடியும். தமிழ்மணி சொன்னது போல இப்ப வச்சிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவுல கூட பல ஃபிளா இருக்குன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது. அப்ப புதுசா என்ன ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அடிப்படையாகவே இது இந்த அப்பீல்னு போயாச்சுன்னா எங்கெங்கெல்லாம் கவனிக்கப்படவில்லையோ, எங்கெங்கெல்லாம் தவறாக கவனிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. முதல் பாயிண்ட் அவங்களுக்கு மென்சிரியா இந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்கின்றதா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு அந்த மென்சிரியாங்கிறது ப்ரூவ் பண்ணவே முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். 4 பேரும் சேர்ந்து அந்த கூட்டு சதி செய்து இந்த பணத்தை எல்லாம் தயார் பண்ணினார்கள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணவே முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ஏன்னா இந்த 4 பேர் சேர்ந்தா தான் முடியும். ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த பணம் எல்லாம் வந்திருக்கின்றது, நான் முன்னாடி சொன்னது நமது நாடுக்கு வந்திருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் அவைகளெல்லாம் வந்திருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது அவைகள்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கறதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. நிச்சயமா வந்திருக்கிறது, அதுக்கு எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது பாயிண்ட், கம்பெனிகள்லாம் வேற வேற கம்பெனிகள்லாம் இருக்கின்றன, அதுல இருக்கிற சொத்தெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கம்பெனிகள் மேல சார்ஜ் பண்ணீங்களா, அந்த டைரக்டர்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்ததா? ஏன்னா இட் இஸ் செப்பரேட் என்டிட்டி என்பது இவங்க மேல இந்த யூ ஆர் லிப்டிங் த பிஎஸ்சிங் த கார்பரேட் வீல் அப்படிங்கும் போது அவர்களை பிடிக்கிறீங்களே, அது யார் அந்த டைரக்டர், அதனுடைய உண்மை அந்த கம்பெனி மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கிற, இதெல்லாம் நிச்சயமாக கேள்வி எழுப்பப்படும். அது 3. நான்காவதாக இப்ப இந்த சார் சொன்னது போல ஆரம்பத்தில் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டினது அந்த பப்ளிக் அந்த பிடபிள்யூடி என்ஜினியர், அவருக்கு he is not a qualified engineer and அவருடைய எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுத்துக்க முடியாதுங்கிறதையும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐ எம் இக்னோரிங் தட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு அந்த ஜட்ஜி சொல்லுகின்றார் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. இது போல ஏராளமா பல விஷயங்கள் இருக்கின்றன. நான் சொன்னது போல அந்த கிஃப்ட் வந்தது, உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம். நிச்சயமாக இதுல ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சார். உங்களுடைய இறுதியான சுருக்கமான வாதம் இதுல இந்த 3 மாதத்துல அவர்களுக்கு பாதகமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு அப்பீல ப்ரிஃபர் பண்றப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேக்கன் ஆஃப் லீகல் இஷ்யூஸ் தான் பேச முடியும். அதுல ஒண்ணு. ரெண்டாவது, இதுல எல்லாத்துக்கும் நான் இயக்கம் கடந்து ஒரு வழக்கறிஞரா எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நான் இந்த அவையில பதிவு பண்ண விரும்புறேன். 20 ஆண்டுகள வழக்கறிஞர் முடியும் போது பதிவு பண்ணணுமா? இல்ல, மிக சுருக்கமா முடிச்சிடறேன். இதுல நீங்க கேட்ட மாதிரி யாரு ப்ராசிக்யூட்டர் டைம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இப்ப இருந்து ஜனவரியில நாளையோட முடியுது. ஜனவரியில எக்ஸ்டெண்ட் பண்றது அவங்களோட விருப்பு உரிமைக்கு உட்பட்டது, அவங்களுக்கு கடமை. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு உரிமை உண்டது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் போக வேண்டாம். ஹூஸ் கோயிங் டு கண்டக்ட் தி ப்ராசிக்யூஷன், அவங்களை யார அலோவ் பண்றது, அவர் ஒத்துக்கிறாரா அப்படிங்கிற அந்த டைம் வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் இது என்ன பார்வை எடுக்கும். ரெண்டாவது, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, வழக்குகள் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறவங்களுடைய வழக்கு முதன்மை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் பல முன் தீர்ப்புகள் இருக்கு. ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆகி ஜெயில அந்த கேள்விக்கு பதில் தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா இந்த வழக்குல கெடு அவங்க விதிச்சிட்டாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன பாயிண்ட்னா, நீங்க 2010, 2008, 2009 இருந்து ஜெயில இருக்காங்க, அவங்களுடைய அப்பீல் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இங்க 2000 உங்களுக்கு தெரியும், ஒரு நிமிஷம் கேள்வி எனக்கு உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் இந்த வழக்கை இப்ப விசாரிங்க சொல்லும் போது நீங்க போய் இல்ல 2004 வழக்கெல்லாம் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்கை எந்த வழக்கை பரிந்து முதல் அடிப்படையில் விசாரிக்கணுங்கிறது நீதிமன்றத்துடைய உரிமைக்கு உட்பட்டது. போன வருஷம் கேஸ் பெண்டிங் கிடக்கு, இந்த வருஷம் கேஸ் நீங்க டெய்லி விசாரிக்கணும்னு சொல்லி நீங்க எந்த வழக்கிலுமே விசாரிக்க முடியாது, 2G கேஸ் உட்பட. உங்களுக்கு தெரியும், அதுக்கும் இதே போல ஒரு சிறப்பு நீங்க விசாரிச்சு கொண்டிருக்கு டெய்லி. அப்புறம் சிபிஐ நம்ம 150 கேஸ் பழைய கேஸ் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க ஏன் விசாரணை கேட்கறது? உங்களுக்கு தெரிஞ்ச பதில். ப்ரிசைஸ்லி நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவசரங்கள் ஏன் காட்டப்படுகிறது? இந்த அவசரம் அவசரத்தை நீதிமன்றம் காட்டுன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு விஷயம், இந்த அவசரத்தை நீதிமன்றம் காட்டுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா உச்சநீதிமன்றத்தின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அல்ல, இது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்தாக. நீங்க தான் பாராட்டி சொன்னீங்க முதல் வரியில நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது 18 ஆண்டுகள் இப்ப இழுத்தடிச்சீங்க, இன்னும் இழுத்தடிக்காம போயிடலாம் சொல்லி கேட்டாங்க சொன்னீங்க. இப்ப ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கிறப்ப நீதிமன்றம் கேட்ட கேள்வியை தான் பதிவு செய்தேனே தவிர நீதிமன்றத்தை திட்டுவதோ பாராட்டுவதோ என்னுடைய வேலைகள்ல அது நான் செய்யக்கூடாத ஒரு விடயம். நான் ஒரு வழக்கறிஞர். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இது ஒரு சிறப்பு அமர்வு, இத்தனை நாள்
நாளைக்குள்ளார வழக்கு விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த பிரஷர் இங்க இந்த வழக்குல திணிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி என்னை போன்ற சாதாரண மக்களிடத்தில் வருகிறது. குஜராத்ல வந்து கலவர வழக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் வழமை மாறாக ஒரு SIT அவங்களே ஃபார்ம் பண்ணி பண்ணாங்க. கருப்பு பண ஊழல் வழக்குல வந்து கருப்பு பண வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு SIT அமைஞ்சு அவங்க சொன்னாங்க. நீதிமன்றம் நிர்வாகத்தினுடைய பல பிரிவுகள்ல நேரடியாக கண்காணிக்கக்கூடிய வழக்கம் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நிர்வாக தலைவர்கள் கிடையாது, நீதிமன்ற வரம்புக்கு உட்பட்ட விஷயம். அவர்கள் முழு உரிமை ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அக்ரெசிவா நிச்சயமா போகும். ஏன்னா அவங்களுடைய அரசியல் எதிரி அதிமுக பொதுச்செயலாளர் அப்படிங்கிற அவங்க விட போறதில்ல, அவங்க தீவிரமா கண்காணிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய சாமி இந்த வழக்கை நான் விடமாட்டேன், நான் தீவிரமா கண்காணிப்பேன் சொல்லிட்டார். உச்ச நீதிமன்றம் எப்படியாக இருந்தாலும் திரு பிரசன்னாவுடைய சந்தேகத்தை தாண்டி எப்படி உச்ச நீதிமன்றத்தில் நேரடி பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த 3 பார்வைகளை இந்த 2 மணி தாக்குதலை எப்படி சமாளிக்க போகுது? நிச்சயமா இது வந்து ஏற்கனவே இவங்க 2 பேரையும் மக்கள் மன்றத்தில் சமாளிக்கக்கூடியவர் தான் முன்னாள் முதல்வர். இப்ப மக்கள் மன்றத்தில் சமாளித்து மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய படுதோல்வி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதுல எந்த சந்தேகம் இருக்க முடியாது சொல்லிக்கிறேன். இல்ல இதுவும் அதுல வருது, ஒன்னா வருது. அரசியல் ரீதியாக தனிப்பட்ட அதே நேரத்தில் இது இல்லாம இருக்கலாம், டிகிரி இல்லாம இருக்கலாம். அதுதான் உண்மையா இருந்தால் ஆமா இந்த தப்பு எப்படி நடந்திருக்கும்? நீங்க ஆரம்பத்தில் குற்றச்சாட்டு இருக்கின்றது, அது உண்மை நான் நம்புகிறேன். தேவையில்லை, எந்த வழக்கிலும் கண்டிக்கப்படல, நிகழ்ச்சி முடிக்கணும். இன்னொரு அரை மணி நேரம் நான் தனியாக இதை பத்தி விவாதம் வைப்பேன். நீங்க வந்து தயவுசெய்து வேண்டாம், கடமைப்பட்டிருக்கேன். சமாளிப்பதற்கு இவர்களுக்கு தைரியம் இருக்கிறது, நியாயம் இவர்கள் பக்கம் இருக்கிறது. நிச்சயமாக சுப்பிரமணிய சாமி பேராசிரியர் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அதனுடைய வழிகாட்டுதல் படி அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி நிச்சயம் முன்னாள் முதல்வர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையா இருக்கிறது. இங்கே வந்து மக்களுடைய பார்வை இங்கே விவாதத்தில் வந்து இது ஆதாயமா முடியுமா இல்லாட்டி ஆபத்தாக முடியுமா என்ற கேள்விக்கு விவாதம் நடத்தணும். மக்களுடைய பார்வையில் இந்த விவாதத்துக்கான பதில் என்ன? ஆதாயமா ஆபத்தா? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இப்போது பார்க்கலாம். விசாரணையை விரைந்து முடிக்கக்கூடிய உத்தரவால் ஜெயலலிதாவுக்கு ஆதாயமே என்று 50% மக்களும், இதில் ஆபத்துதான் அதிகம் என்று 24% மக்களும், காலம்தான் பதில் சொல்லும் என்று 26% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று 26% மக்களும், இதில் ஆபத்துதான் அதிகமாக இருக்கிறது என்று 24% மக்களும், ஆதாயம் ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது என்று 50% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் சுமத்தப்பட்ட ஒரு 12 வழக்குகளில் அவர் விடுவிக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறார். இந்த வழக்கில் ரெடி செய்வார் அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமாக கீழ் நீதிமன்றத்தில் யாரும் அவர் நிச்சயமா எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு கிடைத்தது. உச்ச நீதிமன்றத்திற்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்குடைய மேல்முறையீட்டு மனு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது என்று மாற்றம் கருத்திருக்க முடியாது. இதில் அவருக்கு ஆதரவான தீர்ப்பு வந்தால் கூட அதற்கு அடுத்த கட்டங்கள் அவ்வளவு சுலபமாக இருக்க போவதில்லை என்பது மாற்று கருத்தில். திராவிட முன்னேற்ற கழகமோ சுப்பிரமணிய சாமியோ தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் கூட அவ்வளவு எளிமையான விஷயமா இருக்க போறதில்லை. பாதகமான தீர்ப்பு வந்தால் சொல்ல வேண்டியதில்லை. 3 மாதம் பொறுத்திருப்போம், தீர்ப்பு என்னவாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து வந்து கருத்து விருந்தினருக்கு 4 பேருக்கு நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நம் நண்பர்களே, வாக்கு வங்கிகளா சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். ஏன் மகளிர் மற்றும் குழந்தைகளுடைய அமைச்சகத்தைச் சேர்ந்த அமைச்சர் மேனகா காந்தி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். பிரதமருடைய ஜன்தன் யோஜனா திட்டத்தின்படி அனைவருக்குமான வங்கிக் கணக்குகள் துவக்கப்பட்டுவிட்ட பிறகு மகளிர் சுய உதவி குழுக்கள் இயங்க வேண்டிய தேவை ஏற்படாமல் போய்விட்டது. எனவே அவற்றை கலைப்பது பற்றி பரிசீலிக்கலாம் என்று சொன்னார். தமிழகத்தை பொறுத்தவரை மகளிர் சுய உதவி குழுக்கள் நிச்சயமாக வெறும் பொருளாதார மேம்பாட்டுக்கான, கிராம பொருளாதார மேம்பாட்டுக்கான குழுக்கள் மட்டுமல்ல, 100% அரசியலுடைய அக்கறை, அரசியல் ஆர்வம், அரசியல் ஈர்ப்பு கொண்ட குழுக்கெல்லாம் கூட இருக்கின்றன. அதிமுக திமுக என்று 2 கட்சிகளுமே அதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதை கலைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறதா அல்லது ஒரு தவறான கணக்கீட்டின் விளைவாக இந்த சுய உதவி குழுக்களை கலைத்து விடலாம் என்று நினைக்கிறார்களா? இது வாக்கு வங்கி அரசியலுடைய வெளிப்பாடா அல்லது நிச்சயமாக கிராம பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவா?
இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தை நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுடன் முன்னிருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு பிரசன்னா அவர்களுடன் முன்னிருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சேகர் வந்து ஆரம்பிக்கிறவரை, ஏன் இந்த எண்ணம் ஜன்தன் யோஜனால வங்கி கணக்க கிராமம் முழுக்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் துவக்கிறதுக்கும் சுய உதவி குழுக்களை கலைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது தமிழ்நாட்டில் 17ஆம் தேதி அன்னைக்கு கலைஞர் அறிக்கை வெளியிட்ட உடனே இது ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கிறது. 3ஆம் தேதி அன்னைக்கு 52வது கவர்னிங் கவுன்சில் ஆஃப் ராஷ்டிரிய மகிழா கோஷ் ஆரம்பிச்சு, அதுதான் இந்த சுய உதவி குழுவுடைய தலைமையகம். அதுல பேசியிருக்காரு நம்மளுடைய மேனகா காந்தி அவர்கள். அது 3ஆம் தேதி அன்னைக்கு பத்திரிகையில் வெளியாயிருக்கிறது. 10ஆம் தேதி அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் இதை எடுத்து போட்டிருக்கிறது. 3ஆம் தேதி வந்த செய்தியும் 10ஆம் தேதி வந்த செய்தியும் ரெண்டும் வச்சிருக்கேன் நான். அதுல 3ஆம் தேதி வந்த செய்தியை அப்படியே எடுத்து 10ஆம் தேதி போட்டு இடைச்செருகலாக இது சுய உதவி குழுக்கள் கலைக்கப்படும், அதாவது அப்படி சொல்லல அவங்க. சரியா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, இதற்கான ஃபண்டிங் நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள். போதும்ல, 7 நாள் கழித்து நாங்க கொலை செய்வோம் சொல்லல, கருத்தை நெறிப்போம் அவங்க சொல்லல, பத்திரிகையில சொல்லி இருக்கிறது. பத்திரிகையினுடைய கருத்தாக போட்டிருக்கிறது. 17ஆம் தேதி அன்னைக்கு வரி வரியாக படித்து கலைஞர் அவர்களுடைய அறிக்கையில இது வெளிவந்திருக்கிறது. அதுல கூட கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஆட்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் புள்ளி விவரங்களையும் சொல்லி கடைசியாக ஒருவேளை இது கலைக்கப்பட்டால் ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார். அதற்கு பின்னாலே அந்த கலைப்பையும் முதல் மந்திரியிடம் சொல்லி டெல்லியிலே பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இது மொத்த முழு பரிமாணம் என்னவென்று சொன்னால், இது கலைக்கப்படுமா என்கின்ற சந்தேகத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 3ஆம் தேதி அன்றைக்கு மேனகா காந்தியினுடைய செய்தியிலே 10 லட்சம் பெண்களுக்கு தனியாக நியூ என்டர்பிரனர், ஒவ்வொருவரும் தனி என்டர்பிரனராக மாற்றப்படுவார்கள். அதற்காக அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு, லோன் கொடுக்கப்பட்டு தனியாக அவர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுய உதவி குழு பற்றி பேசும்போது தனியாக சிலருக்கு ஒரு கொடுக்குன்னு சொல்றதும், இதற்கு நிதி நிறுத்தப்படலாம் சொல்றதும், ஏன்னா இந்த சந்தேகம் உங்க மேல ஏன் வந்திருக்கு அப்படின்னா, பிளானிங் கமிஷன் 60 ஆண்டுகளமா இருந்தது, நிறுத்தப்படும் சொல்லி மாற்றம் சொன்னீங்க. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை நிறுத்திட்டீங்க, குறைஞ்சிக்கிட்டே போயிருச்சு. இப்ப அடுத்ததா கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுய உதவி குழுவை நிறுத்தணும் சொல்லி சொல்றீங்க அப்படிங்கும்போது இந்த சந்தேகம் நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த சந்தேகம் ஏன் வராது? இது நீங்க மூணையுமே சம்பவங்களை இணைத்து அதற்கு உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறீங்க. கருத்து எதுக்கு சொல்ல வரேங்களுக்குன்னா, இப்ப இது நிறுத்தப்பட்டு, அதாவது சுய உதவி குழுக்கள் நிறுத்தப்படும், அழிக்கப்படும், அது இனிமே தொடராது அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே வரல. ஏனென்று சொன்னால், இப்ப புதிதாக 10 லட்சம் பெண்களை 3 ஆண்டு காலத்துக்கு நியூ என்டர்பிரனராக உருவாக்குவதாக மட்டுமே இந்த செய்தி. அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னால ஆகஸ்ட் மாதத்திலேயே அருந்ததி பட்டாச்சாரியா, நைனாலால் கித்வால், கேவி காமத், இந்த 3 பேரும் ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி, HSBC டைரக்டர்ஸ், இவர்களுடைய தலைமையில 5 மாநிலங்களுடைய என்ஜிஓ, டாப் மோஸ்ட் விமன் என்ஜிஓ எடுத்து குழு போட்டு ஆராய்ந்து முடிவு செய்து ரீஸ்ட்ரக்சரிங், மறுபடியும் ஒரு மாற்று ஏற்பாடு செய்து இதை செய்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கேள்வி, ஒரே ஒரு நிமிஷம், நான் அதை சொல்லலன்னு சொன்னா இந்த நேரம் பத்தாது. 3க்கும் ஒரே ஒரு லைன்ல பதில் சொல்லிடுறேன். மன்ரேகா, அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன், இது 3ஐயும் சேர்த்து சொல்லிருக்கீங்க. பிளானிங் கமிஷனுடைய பல்வேறு இத்தனை ஆண்டு காலத்தில் அது சரியான முறையிலே அது ஸ்டேட்டினுடைய பார்ட்டிசிபேஷன், முதல் மந்திரியுடைய பார்ட்டிசிபேஷன், ஒரே லைன் நான் சுருக்கமாக பதில் சொல்றேன். பார்ட்டிசிபேஷன் இல்லை, இதை பார்ட்டிசிபேஷன் இப்ப இருக்கும் என்கின்ற மாறுபாடு, அவர்களே அவர்களுடைய விஷயங்களை சொல்வார் என்று வளர்ச்சி, அடுத்த கட்ட வளர்ச்சி. மன்ரேகால இது சிஏஜி நிறைய குற்றங்களை சொல்லி இருக்கிறது. 100 ரூபாய் வருவது 60 ரூபாய் கூட கைக்கு போகல. இத்தனை ஆண்டு காலங்கள் அவர்கள் வேலை செய்து 2005 வேலை செய்து இன்னும் நீராதாரங்களை பெருக்குவதற்கான அடிப்படையான நிரந்தரமான வேலைகளையே செய்யவில்லை என்பது எல்லாருக்கும் உண்டு. அதே மாதிரி எடுத்துக்கொண்ட திட்டங்கள் வேற, அந்த விவாதம் வேற. அதனால இந்த அடுத்த கட்டமாக அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம், இப்ப போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். 54 ஜில்லாக்களை செலக்ட் பண்ணி வறுமை கோட்டு கீழே இருக்கிற அந்த பணத்தை செலவு பண்ணிருக்கோம். எல்லாம் எதுவும் பண்ணல. இப்ப இதை பொறுத்த மட்டும் இந்த இத்தனை ஆண்டு 93 அரசியல் சட்டத்தின் 15வது இதுல கிளாஸ் 3 உருவான இந்த பெண்களுக்கான இந்த விஷயங்கள் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு இது ஒரு அடிப்படையான பெண்களுக்கு தருகின்ற ஒரு விஷயமாக மட்டுமே தொடர்ந்து இருக்கிறது.
ஒரு 13 பேர் கொண்ட குழு 6% வட்டி 12% அவர்களுக்கே தொடர்ந்து இருப்பார்கள். அதிகபட்சம் ஒரு கடையில மத்தியானத்துல பொட்டல சாப்பாடு விற்பார்கள். எத்தனை என்டர்பிரனர் உருவாக்கி இருக்கிறது, எத்தனை அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இதை முடிக்காமல் போனால் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் கையாளக்கூடிய திறன் படைத்தவர்கள் அவர்கள் பல பொருட்காட்சியில வச்சிருக்காங்க, விற்பனை காட்சியில வச்சிருக்காங்க. நடைமுறை சாத்தியமாகி அவர்களுடைய திறன் எவ்வளவு பெருகி கொண்டே போய் நம்ம பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்களோ அதுக்கு மேற்பட்ட அளவுக்கு தான் இந்த முயற்சி. எந்த அளவுக்கு நீங்க சொல்லுகின்ற ஒரு அளவு, அந்த அளவு இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நடுத்தட்டு மக்களுக்கு மேல்தட்டு தங்களுக்கான பிசினஸை அவர் உருவாக்கி இருக்கிறார்களா என்றால் அதற்கு மேல்தட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்காக அதான முயற்சி. ஆக இருப்பதை அழிப்பதல்ல, இது தவறான செய்தி. அதற்கு மேலாக 10 லட்சம் பெண்களை கொண்டு வருகின்ற முயற்சி. அதாவது அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்திற்கும் மாநாடுகளுக்கும் கூட்டம் கூட்டுகின்ற விஷயமாக தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் சுய உதவி குழுவை பயன்படுத்தியதை மாற்றி சுய உதவி குழுக்கள் உண்மையிலேயே தன்மானம் உள்ள குழுக்களாக, தன்காலில் இருக்கிற குழுக்களாக மகளிரை மற்ற எல்லா என்டர்பிரனருக்கு மேலாக உயர்த்துகின்ற அடுத்த கட்ட முயற்சி தானே தவிர இது தேவையில்லாத. ரெண்டு விஷயம் முன்வைக்கிறார். ஒன்று, அப்படி கலைக்கக்கூடிய திட்டம் எங்கள்கிட்ட இல்லவே இல்லை, உங்களால யாராலுமே அதை நிரூபிக்க முடியாதுன்னு சொல்றாரு ஒரு விஷயம். இரண்டாவது, அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட குழுக்களை மாற்றியமைத்து அதில் முழுக்க சொந்தக்காலில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி தான் மத்திய அரசு மேற்கொள்ள போயிருந்துன்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம். அப்படி ஒரு ஐயமே, அப்படி ஒரு இதே இல்லை அப்படின்னா நான் அதை வரவேற்கிறேன் முழு மனதோடு. ரெண்டாவது கேள்வி, அரசியலுக்காக பயன்படுத்துறது அப்படின்னா கடந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி தான், பல 1000 கோடிகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அப்படின்னா நாங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ரெண்டு, இதை எல்லாத்தையுமே வங்கிகளுடைய பிரசன்னா என்கிற ஒரு தனி நபரா இயக்கம் கடந்து வழக்கறிஞர் கடந்த வழக்கறிஞருக்கு முன்னாடி சென்னைக்கு உடனே குதிச்ச உடனேயே நான் பணியாற்றியது இந்த சுய உதவி குழுக்களோடு. நான் சுய உதவி குழுக்கு பயிற்றுனர், தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுனர், பிறகுதான் வழக்கறிஞர். ஏறக்குறைய 7 ஆண்டு காலம் இந்த மக்களோடு இருக்கான தொடர்பு எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு இவர் சொல்லலாம் 10 லட்சம் பேருன்னு. 2010 வரைக்கும் அது தலைவர் கலைஞர் ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி எல்லாம் கடந்து 75,66,794 பெண்களுடைய வாழ்வாதாரம் இந்த சுய உதவி குழுவிலே இருக்கிறது. இவர்கள் இனிமேல் 10 லட்சம் பேருக்கு தான் கணக்கு காட்டுகிறார்கள் இந்தியா முழுவதற்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 75 பெண்களுக்கான வாழ்வாதாரம். அது எல்லாத்தையுமே விட்டுருவோம். இந்த வடசென்னைம்பாங்கல்ல, கொருக்குப்பேட்டை, இன்னைக்கு கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நீங்க போனீங்கன்னா உதய ரோஜா கணிப்பொறி நிலையம்னு ஒரு நிலையம் இருக்கு. 13 பெண்கள் இருக்கிறாங்க. நான் பேசுகிற போது என் கால்கள் எல்லாம் மயிர்கால்கள் எல்லாம் கூச்சரிகள். அந்த பெண்கள் எப்படி தெரியுமா, கணவனை இழந்து சாராய கடையிலையும் கஞ்சா விற்கிற கடையிலையும் பிள்ளைங்களை வாழ்வாதாரத்தை தொலைச்ச குடும்பங்களில் இருந்த பெண்கள். அவர்களுக்கு படிப்பறிவு கொடுத்து, அது ஒரு உதாரணம் அல்ல, தொடர்ந்து வடசென்னையினுடைய இந்த கார்னர்ல இருந்து எண்ணூரினுடைய எல்லா இடங்கள்லையும் அந்த சுய உதவி குழுக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு தெரியுங்களா. அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஆனா திரு சேகர் சொன்னது போல இது ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிற மறுக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இரண்டுவருடைய ஆட்சியிலுமே இது எவ்வளவு அனைவருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டு, அனைவருக்கும் ஒரே மாதிரி திட்டங்கள் கொடுக்கப்பட்டு, அனைவருக்குமான சுழல் நிதியை கூட, வங்கிகளுக்கும் அவர்களுக்குமான பரிமாற்றங்களை கூட தமிழக அரசு கஜானாவிலிருந்து கொடுப்பது போல அல்லது கட்சியினுடைய கஜானாவிலிருந்து கொடுப்பது போல, அப்போது இருந்த துணை முதலமைச்சர் நானே நின்று 11 மணி நேரம் நின்று கொடுத்தேன், 8 மணி நேரம் நின்று கொடுத்தேன் சொல்லும் போது இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய முயற்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இந்த ஃபீல்டுல இருந்தது அப்படிங்கிற அந்த அடிப்படையில நான் சொல்றேன். தளபதி அவர்கள் ஏறக்குறைய 126 மணி நேரம் நின்று அந்த சுழல் நிதியை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் ஒரு குழுவை முதல்ல கட்டி அமைக்கிறது தமிழ்நாடு மகளிர் திட்ட அமைப்பு. அந்த அமைப்பு தமிழக அரசினுடைய அமைப்பு தானே தவிர மத்திய அரசின் அமைப்போ அல்லது வங்கியினுடைய அமைப்போ கிடையாது. முதல்ல 1989 தலைவர் கலைஞர் தர்மபுரி மாவட்டத்தில் தொடங்குறார். இது அரசியலுக்கு உட்பட்டது. அதனுடைய விரிவாக்கமாக பிறகு 17, 48 தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் சென்னை நீங்களாக பிறகு சென்னைக்கும் வருகிறது. இதுல சுழல் நிதி என்பது அந்த பார்ட்லி போர்ஷன் என்பது அரசினுடைய நிதி. மகளிர் திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற அந்த அரசின் நிதி என்பது அன்றைக்கு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த அமைச்சகத்தின் வந்தது சுழல் நிதியை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அரசியல் ரீதியாக என்னால் குற்றம் சாட்ட முடியும், சுழல் நிதி பல பெண்களுக்கு போய் சேரவில்லை. அதையும் கூட வங்கிகள் ப்ரீ கான்ட்ராக்ட் டெபாசிட்ங்கிற பேர்ல பிடிச்சு வச்சுக்கிறாங்க குற்றச்சாட்டுகள் கூட வருது. ஒரு விஷயம் அவர் சொன்னதுல பார்க்கணும்.
திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான ஆர்வத்தை காட்டியது என்றால், நீங்கள் சொன்னது போல அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினார்கள் என்றால் 2011 2014 அவங்க அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்க வேண்டும், பெறவில்லை. அப்ப இது ஒரு வாக்கு வங்கியா அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்படுது அப்படிங்கிறது பொய் தானே, தவறுதானே? இல்ல, பெற்றிருக்க முடியுங்கிறது அவங்க வந்து 22% ஓட்டு வாங்கிருக்காங்க நினைக்கிறேன். மகளிர் சுய உதவி குழுக்கு மட்டும் தான். அதாவது 22% வாங்கிட்டு 21 சீட் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து 3-4% வாங்கிட்டாங்கன்னா ஆளுங்கட்சியில வந்திருப்பாங்க. போட வேண்டியவர்கள் போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வெற்றி பெறாதனால வரவே இல்லை. அதாவது மகளிர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கி அப்படியே இருந்திருக்கு, அது செய்தே இல்லை. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க இது வந்து வாக்கு வங்கியாக அவர் பயன்படுத்தினார் என்றால் கூடுதல் வாக்கு, அதாவது பெண்களுடைய வாக்கு, தாய்மார்களுடைய வாக்கு அதிமுக அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுவதற்காக சுய உதவி குழுக்களை திமுக பயன்படுத்தியது என்றால் புதிய வாக்கு வங்கி உருவாகி திமுக அபரிமிதமான வெற்றி. உங்க கேள்வி, நீங்க இருக்கக்கூடிய 7 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒரே கட்சிக்கு ஆதரவாக இல்ல, அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்தந்த கட்சியில இருக்காங்க. அதனால அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி எங்கேயுமே நம்ம பேசப்படல. அதனால அது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த அடிப்படை அப்படியெல்லாம் பண்ணலீங்க. அதாவது அடிப்படையில அடிமட்டத்திலேயே அஸ்திவாரமான தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு மட்டுமே இதுவரை இத்தனை சுய உதவி குழுக்களும் பெற்று வந்திருக்கின்றன. இதற்கு மேற்பட்ட வளர்ச்சி அவை பெறவில்லை. 10 லட்சம் தமிழகத்திலேயே நிறைய லட்சம் இருக்கிறார்கள், 10 லட்சம் பேருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னார். இல்ல, அகில இந்திய அளவிலே முதல் கட்டமாக 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது விஷயம், இருக்கக்கூடிய இந்த சுய உதவி குழுக்களை எல்லாம் கலைத்து விட்டு எடுத்த உடனே ஸ்டார்ட் வித் 0 to 10 lakhs அப்படி அல்ல, திரும்பவும் அது தவறான விஷயம். ஆகவே சுய உதவி குழு என்ற புதிய கான்செப்டுக்கு மேலாக ஒரு இம்ப்ரூவ்டு கான்செப்ட் இது என்பதை 52வது கவர்னிங் கவுன்சில் அமைச்சர் பேசி இருக்கிறார். அது தவறாக திரித்து சுய உதவி குழுக்கள் எல்லாம் இல்லவே இல்லை என்கின்ற வாதமானது வைக்கப்படுகிறது. முதலில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 99 மதுரையினுடைய அழகர் கோவில் சின்ன பிள்ளை அவருடைய காலிலே விழுந்து ஒரு மகோன்னதமான ஒரு மனிதனாக அவர் இந்த சுய உதவி குழுக்களுக்கு இந்தியாவிலேயே அதிகமான பப்ளிசிட்டி கொடுத்து அதற்கான செய்தவர். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் அதை செய்ய போறதில்லை சொன்னா, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவு அறிக்கை வெளியிட்டாலும் எங்கெல்லாம் வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு அரசியலிலே வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக சொன்னாலே ஆகாது. நீங்க கொடுத்திருக்கிற அறிக்கையில ஏன் ஒருவேளை உண்மை உங்களுக்கே சந்தேகமாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றீங்க ஒரு அரசியல் கட்சியா சாமானியன் பாதிக்கப்படுறா, இது எனக்கு ஐயமா இருக்குன்னு ஐயத்தை தெரிவிக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவரா தகுதி கூட இல்லையா? ஒரு சந்தேகத்தை மக்களுடைய மனதிலே விதைக்கின்ற நோக்கம் என்ன? அப்படிப்பட்ட எந்த வரியுமே இதுல இல்ல. தெளிவா சொல்றாரு உண்மையாக இருக்குமானாலும் சொல்றாங்க. உண்மையாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்களே உறுதிப்படுத்தல அப்படிங்கும் போது ஏன் இந்த சந்தேகத்தை கிளப்புறீங்க? 14 நாட்களுக்கு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதிக்கு வந்த செய்தி 14ஆம் தேதி சொல்லுகின்ற அளவுக்கு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு இதை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப வந்து ரொம்ப பொறுப்புள்ள அரசியல் கட்சி நாங்க சொல்லுவோம். அந்த வார்த்தையை ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதனுடைய பேச்சு வேறு ஒரு இதழில் தொகுப்பட்டு பிறகு இங்கு ஒரு ஆங்கில இதழில் தொகுப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த செய்தியை பார்த்து இப்படி ஒரு செய்தி இங்கே தமிழக பத்திரிகைகளில் வரவே இல்லை, ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கிறது, இப்படி ஒரு ஐயம் இருக்கிறது, அந்த ஐயம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் கேட்கறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். இந்த கேள்வியை கூடவா நாங்கள் கேட்கிறோம்? தாராளமாக கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்றோம். வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது, அதற்கு மேல் இருக்கிற நிலைமையில் அவர்களை தனித்தனியான ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உயர்த்துகின்ற அடுத்த கட்ட முயற்சிக்கு போயிருக்கிறோம். அதுதான் பாரதிய ஜனதா யாருக்கு மாற்றுகிறது கிடையாது. பழையவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுவார்கள் அப்படிங்கிற அச்சம் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கு. அதான் ஒரு கேள்வி. ஒரு புதிய விஷயங்கள் நம்ம கொண்டு வந்து சொல்லும் போது இயல்பா நம்ம பாக்குறோம். தமிழக அரசும் சரி, தேசிய அரசும் சரி, ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அடுத்து வரக்கூடிய கட்சியும் ஆட்சியும் வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அது அர்த்தம் என்ன? அந்த திட்டம் அப்படியே இருக்குன்னா அந்த திட்டம் அப்படியே இருக்கும். அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதாவது புதிதாக வந்து இன்னும் கொண்டு வருவதில் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் பழைய திட்டமானது காலாவதி ஆகிவிட்டது என்கின்ற ஒரு மிகப்பெரிய புரளியையும் பயத்தையும் உருவாக்கி எல்பிஜி தான் உருவாக்குனாங்க. ஆதார் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி 3 நாள் விவாதங்கள் நடத்தி 4வது நாளைக்கு ஆதார் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு விவாதமே போயிடுச்சு. ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர், பயந்து போனவர்கள் எத்தனை பேர்?
ஆகவே இதே மாதிரி ஒரு பயத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்ம் கொண்டு வாங்க சொல்லி குழப்பி விட்டது இதே அரசு. அப்புறம் அந்த மாதிரி ஃபார்ம் தேவையில்லை சொல்லி மாற்றி விட்டது இதே அரசு. மக்கள் கிடையாது 3 ஃபார்ம் எடுத்துருவா, அதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி சொல்லி சொல்றது நீங்க. ஏபிசி ஒண்ணுமே கிடையாது, ஒன்னே ஒரு ஃபார்ம் இருந்தா போதும் நீங்க. இது மக்களுக்கு மக்கள் இது போன்ற விவாதங்களை கிளப்புவதன் மூலமாக தான் அரசு தன்னுடைய பல்வேறு முடிவுகளை பின்வாங்கி இருக்கிறது மறக்க முடியாது. இல்ல, இந்த ஃபார்மை மட்டும் நீங்க சொல்லல, நீங்க ஃபார்மை மட்டும் சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஃபார்ம் குழப்பம் தான் காரணம். ஆரம்பத்தில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் குழப்பம் தான் இருக்கு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வளரும். குறிப்பா அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் குழப்பங்களுடைய மொத்த உருவம் தான் அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறது. ஆனால் என்ன சொன்னீர்கள், ஆதார் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்ல கேஸுக்கு மானியம் கொடுக்கல, கேஸுக்கு போகிறோம் இல்ல, கேஸுக்கு போகின்ற போது கேஸை பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்து மக்களுக்கு திடீர்னு மாநில அரசு எங்க வந்துச்சு? இல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன், தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இதே மாதிரி பத்திரிகைகளும் ஊடகங்களும் நீங்க ஆதாரம் இல்லை என்று நீங்கள் சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க, உடனே பயந்து போறாங்கல்ல. ஆதார் தேவை சொல்லி மத்திய அரசு முயற்சி பண்ணி உச்ச நீதிமன்றம் அதை ஒரு பொருட்டாக மதிக்க கூடாது, அது ஒரு தேவையான ஆதாரமாக வைக்கக்கூடாது சொன்ன பிறகுதான் இல்லங்கிறத மத்திய அரசு மறுத்து சர்க்குலர்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. மத்திய அரசு மாநில சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த மேண்டேட்டரியாக இருக்கக்கூடாது என்பதை அந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி போட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக இந்த சுய உதவிக்குழு அவர்கள் இல்லை என்று சொல்றாங்க. திமுக இனிமே இந்த பிரச்சனை எடுக்காம எடுத்துக்கலாமா? இல்ல, எடுக்காதுன்னு இல்ல. இது குறித்த ஐயம் வந்திருக்கிற போது எஸ்.ஆர். சேகர் அவர்களை விட துறை சார்ந்த அமைச்சர், ஒரு மூத்த கட்சியினுடைய தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருக்கும், இவரே இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐயம் தமிழ்நாட்டில் பெருவாரியாக ஏற்படுத்தப்பட்ட குழுக்களுக்கு வந்திருக்கிறது. அந்த ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் குழுக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. கொடுக்கப்படுகிற வங்கி கடன்கள் நிறுத்தப்படாது. அதனுடைய தொடர்ச்சி அதுவாகத்தான் இருக்கும். வேறு இன்னும் மேற்கொண்டு என்டர்பிரைஸ் உருவாக்குறதுக்கு எங்க பாஜக அரசு செயல்படும் அப்படின்னா அதை திமுக நிச்சயம் வரவேற்கும். இந்த கலைக்கப்படக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று பாஜக சொல்ல, கலைக்கப்படாவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி, நாங்கள் வரவேற்கிறோம் என்று திமுக சொல்ல, இந்த பிரச்சனை இங்கு முடிந்திருக்கிறது. நிச்சயமாக கலைக்கப்படக்கூடாது என்று யாருக்கும் மாற்றுகிறது முடியாது. கிராமப்புற பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய புரட்சியும் ஏற்படுத்திய விஷயம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள். இதில் ஏதேனும் குறைபாடு இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக மத்திய அரசு கொண்டு அதை திருத்தலாம், அதை இன்னும் சரிப்படுத்தலாம். அதை நிறுத்தக்கூடிய முயற்சி மத்திய அரசு இருக்காது என்று எதிர்பார்ப்போம். திரு எஸ்.ஆர். சேகருடைய உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.